நீங்க கொடுத்தீங்களா இல்ல இப்ப சொன்னீங்களே உங்க மாமனார் உங்க பையன் இல்ல உங்க டாட்டர் இல்ல அவங்கள யாராவது கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியும். பட் இதான் அந்த விளம்பரம். ஒரு நிமிஷம் இருக்கீங்களா? என்னோட பிள்ளைக்கு ஒரு ஃபோன் போட்டு கேட்டு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். பொறுமையா வாங்க, அவசரம் இல்லை. அங்க போய் ஒரு காஃபி குடிச்சு போலாம், எனக்கு தலைவலிக்குது. வேணாம் சந்தோஷ், வீட்டுக்கு போனா அத்தை சூப்பரா காஃபி போட்டு கொடுப்பாங்க. அத்தைக்கு 100 ஆயுசு பாரு. பேசு. ஹலோ பவித்ரா, கேமரா விக்கிறோன்னு ஏதாவது விளம்பரம் கொடுத்தியா? நானா? ஒருவேளை சந்தோஷ் கொடுத்தானா? மொபைல் போன்ல விளம்பரம் ஏதோ வந்திருக்கு பவித்ரா. அத பார்த்துட்டு அந்த ஹரி கிருஷ்ணா சார் இருக்கார்ல, ஹரி ஹோட்டலோட ஓனர், அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. நம்ம வீட்ல இருக்கிற கேமரா உங்க ஃபேவரட் கேமரான்னு சந்தோஷ்க்கு தான் தெரியுமே. அவன் ஏன் அப்படி பண்ண போறான்? ஐ திங்க் தாத்தா தான் இந்த வேலைய பண்ணிருக்கணும். அத்தை, நேத்தெல்லாம் அவர் போன்ல ஏதோ மெசேஜ் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்பவே எனக்கு டவுட் ஆச்சு. இப்போ ஹரி சாருக்கு நான் என்ன பதில் சொல்றது? சொல்லு பவி, இப்போ அவருக்கு நான் என்ன பதில் சொல்றது? வீட்ல தாத்தா இல்லையா? இல்ல, வாக்கிங் போயிருக்காரு. சரிங்க அத்தை, அவர் வரட்டும். அது வரைக்கும் அவர் வேணா வெயிட் பண்ண சொல்லுங்க. சரி, நான் சந்தோஷ்க்கு தான் ஃபோன் பண்ணேன். ஆனா அவன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். உன் கூட தானே அவன் இருக்கான்? இங்கதான் இருக்கான். ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிட்டு இருக்கும். ஒழுங்கா சார்ஜ்ல போட்டா தானே. சரி, நீங்க எப்ப வருவீங்க? அத்தை, ஒரு half an hour ஆகும் அத்தை. ஆல்மோஸ்ட் ஓவர். இன்னும் ஒரே ஒரு வேலை தான் இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறோம். சீக்கிரம் வந்துருங்க. சரிங்க அத்தை. என்ன பேசி முடிச்சியா? போலாமா? தலைவலிக்குதுன்னு சொன்னல, காஃபி சாப்பிட்டு போலாமா? என்ன விளையாடுறியா? இப்பதானே நான் கேட்டேன், நீ வீட்ல போய் குடிக்கலாம்னு சொன்ன. ஆமால, அப்போ அப்படி தோணுச்சு, இப்போ இப்படி தோணுது. என்ன தப்பு? ஒரு தப்பு இல்ல, வா போலாம். வா 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 வா. அடி, நான் இன்னொரு 5 minutesல கிளம்பிடுவேன். அப்புறம் நேர வந்து டீடைலா பேசுறேன். டேய் செருப்பு திருடா, நீ எங்கடா இங்க வந்த? லட்சுமி, இந்த செருப்பு திருடன் எதுக்கு வீட்டுக்குள்ள விட்ட? வந்துட்டேன்பா, வந்துட்டேன். என்ன நம்புங்க சார், வேணும்னா ஒரு அக்னி குண்டம் செஞ்சு அதுல நெருப்பு மூட்டுங்க, நான் உள்ள குதிச்சு வெளியே வந்து காமிக்கிறேன். நான் திருடன் இல்ல சார். டேய், என் வீட்டுல உனக்கு என்னடா வேலை? அப்பா அப்பா அப்பா, அவரு ஹரி சார், ஹரி கிருஷ்ணன் சார், சமையல் ப்ரோக்ராம்ல எல்லாம் வருவாரே, அவர்தான்ப்பா. அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போறான், எனக்கு என்ன? இந்திரா, என் வீட்டுல உனக்கு என்னடா வேலை? திருடா திருடா, பக்கா திருட்டு பைய, செருப்பு திருடா. கோயில் வாசல்ல திருடினது பத்தான்னு என் வீட்டுக்கே திருட வந்துட்டியா நீ?
இந்த கேமராவை விக்கிறதுக்கு நீங்க விளம்பரம் கொடுத்தீங்களாப்பா? நான் எப்ப கேமராவுக்கு விளம்பரம் கொடுத்தேன்? டிவிக்கு தானே கொடுத்தேன். சரி, 50,000 எதுக்கு விடணும்? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? அத வாங்கிட்டு போறதுக்கு தான் வந்திருக்காருப்பா. ஓஹோ, இந்த கேமராவை எதுக்குப்பா விக்கணும்? இப்படி வா சொல்றேன், இப்படி வா. அது எதுக்கு தண்டத்து இங்க இருக்கணும்? சல்லி காசுக்கு பெறாத ஓட்ட டப்பா. அந்த லூசு முண்டான் 50,000 தர்றானா, வாங்கிட்டு அனுப்பிவிடு. அப்பா, என்ன உன் புருஷன் ஞாபகமா? இந்த கேமரா வச்சுக்கிட்டு வெட்டியா வாழ்க்கைய வீணாக்கிட்டு ஒரேடியா போய் சேர்ந்துட்டான். இது வாச்சும் சம்பாரிச்சு கொடுக்கறதுனா கொடுத்துட்டு போட்டுமே. சொன்னதை செய். அப்பா இந்த கேமராவை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. லட்சுமி, அப்பா இப்ப கிளம்பிடுவாருப்பா. சரி, நான் வரேங்க. நீங்க அப்பா சொன்ன எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. அவர் ரொம்ப வெள்ளந்தி. புரியுது. நீங்க வேணும்னா பாருங்க, உங்க திறமைக்கு, உங்க சமையல்ல இருக்கிற ருசிக்கு நீங்க இன்னும் பெரிய ஆளா வர போறீங்க. அப்படியா? ரொம்ப நன்றி. உங்களுக்கு அவார்ட் எல்லாம் கிடைக்க போகுது பாருங்க. சரிங்க, தேங்க்ஸ். வரேன். அவருக்கு சொந்தமாச்சு விட்டுட்டு போயிட்டாரு.
ஹலோ, அந்த கேமராவை எங்க வீட்லயே விட்டுட்டு போயிட்டீங்களே சார். வீட்லயா இருக்கு அது? இல்லைங்களே. இல்ல சார், இங்கதான் இருக்குது சார். நீங்க மறந்துட்டு போயிட்டீங்க. அந்த கேமரா உங்க மனசுக்குள்ள இருக்குங்க. அதை எப்படி விலை கொடுத்து வாங்க முடியும்? அதான் அங்கேயே இருக்கட்டுமேனு விட்டுட்டு வந்துட்டேன். என்ன சார் சொல்றீங்க? பாத்துக்கிட்டு தானே இருந்தேன். உங்க மாமா அதை வித்துடுன்னு சொன்னப்போ உங்க கண்ணுல தெரிஞ்ச அந்த பரிதவிப்பு எனக்கு புரிஞ்சதுங்க. ஏதோ ஒரு சென்டிமெண்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு. உங்களுக்கு இது. ஆஃப்டர் ஆல் இது கூட இல்லனா அப்புறம் எதுக்குங்க வாழணும்? அது இல்ல சார், அது வந்து செக். ஹலோ 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 ஹலோ, என்ன இப்போ? எதுக்கு மறுபடியும் டென்ஷன்? பூவை சாமிக்கு போட்டா சாமி படம் தாங்க அழகா இருக்கும். பூ செடியில இருந்தாதான் அந்த பூக்கு அழகு. நான் பூன்னு சொன்னது கேமராவியான்னு யோசிக்காதீங்க. ஆனா செடின்னு சொன்னது உங்களை தான். நோ டவுட். சார், அந்த அந்த செக் அத சாமி கிட்ட கொடுத்துருங்க. சாமியா? அதாங்க உங்க வீட்டு காவல் தெய்வம் கருப்பண்ணசாமி, உங்க மாமா இருக்காரு, அவரு சொன்ன. வச்சிடுறேங்க. பாய். ஆண்டவா, ஹேடா கூடமா எதுவும் நடந்துடக்கூடாது. அருண் இன்னைக்கு வராம இருக்கணும். பேப்பர்ல வேற சந்திராஷ்டமம்னு போட்டிருக்கான். இருக்கிற பிரச்சனையில இது வேற. ஷோ, ஏய் திவ்யா, பின்னாடி பாரு, அந்த அருண் வந்திருக்கான். என்ன? ஒண்ணு இல்லையே. டிக்கெட் வாங்காதவங்க எல்லாம் டிக்கெட் வாங்கிக்கங்க. அடுத்த ஸ்டேஜ்ல செக்கிங் இருக்கு. அடுத்த ஸ்டேஜ்ல செக்கிங் வந்துரும். செக்கிங் இருக்குங்க. பஸ் பாஸ் உள்ளவங்க எல்லாம் கையில எடுத்து வச்சுக்கங்க. என்னாச்சு? பஸ் பாஸ் ரினிவல் பண்ண மறந்துட்டேன்டி. சுத்தம். டிக்கெட்டாவது எடுத்துரு. இன்னைக்கு எல்லாமே சொதப்பிருச்சு. ஏண்டி, என்னாச்சு? கிளம்புற அவசரத்துல பணம் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். பர்ஸ் காலியா இருக்கு. என்னடி சொல்ற? ஊர்மிளா, இன்னைக்கு டிக்கெட் நீ வாங்கிடு. பதிலுக்கு நாளைக்கு ஈவினிங் நான் உனக்கு டீ வாங்கி தரேன். என்கிட்ட ₹1 காசு இல்ல. அரியர் எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு ₹1000 இருக்கு, அவ்வளவுதான். என்கிட்ட அது மட்டும் தான் இருக்கு, பாரு. ஹால் டிக்கெட் என்னாச்சுன்னு கேட்டுரும். பரவாயில்லடி, அதே கொடு. எக்ஸாம் ஃபீஸ் தானே, அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏய், சும்மா கத்தாத, நான் தான் தரேன்னு சொல்றேன்ல. கொடுங்கம்மா. அண்ணா இதை பாஸ் பண்ணுங்க அண்ணா. அண்ணா நகர் ஒரு டிக்கெட். ஓகே, அண்ணா நகருக்கு ஒன்று. ப்ரோ, இதை பாஸ் பண்ணுங்க. அண்ணா நகர் ஒரு டிக்கெட். எல்லா டிக்கெட்லாம் கையில எடுத்து வச்சுக்கங்க. டிக்கெட் எடு. பாஸ் இருந்தா பாஸை காட்டு. என்னடி பணம் கொடுத்து 5 நிமிஷம் ஆகுது, இன்னும் டிக்கெட் வரலையே. அவர்கிட்ட கேளுடி. டிக்கெட் இன்னும் வரல, கொஞ்சம் கேளுங்களேன். அங்கே கூட்டமாக இருக்குமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மா டிக்கெட் கம்மி. ஓரமா நில்லு. உங்க டிக்கெட்டு இந்தா புடிமா, குடுமா. இந்தா. தள்ளு தள்ளு. இந்த பக்கமா வா. ஏமா, உன் டிக்கெட் எங்கம்மா? சார், பணம் கொடுத்துட்டேன் சார், டிக்கெட் இன்னும் வரல. யாருப்பா இந்த பொண்ணுகிட்ட பணம் வாங்கினது? நான் தான் சார் வாங்கினேன், இவர்கிட்ட கொடுத்தேன். எங்கப்பா? சார், நான் இவர்கிட்ட வாங்க சொல்லி கொடுத்துட்டேன் சார். சார், நான் பின்னாடி கொடுத்துட்டேன் சார். பின்னாடி கொடுத்தீங்க? ஹலோ, நான் கொடுத்த 500 ரூபாய் எங்க? டிக்கெட் வாங்குனீங்களே இல்லையா? ஏங்க, இங்க ஒருத்தர் யாருப்பா தெரியலையே, நான் வாங்கல. எப்பா யாருப்பா வாங்குனீங்க? சார், இங்க தான் சார் நின்னுட்டு இருந்தாரு. அவர்கிட்ட தான் பணம் கொடுத்து அண்ணா நகருக்கு டிக்கெட் சொல்லிருந்தேன். ஹலோ, விளையாடுறீங்களா? உங்ககிட்ட அவர் பணம் கொடுத்தது நான் பார்த்தேன். டிக்கெட் வாங்காம பணத்தை எடுத்து வச்சிட்டீங்களா? நல்ல கதையா இருக்கே. எல்லாரும் பணத்தை பாஸ் பண்ணாங்கன்ட்டு நானும் பாஸ் பண்ணேன்.
பணத்தை அவன் லவுட்டிட்டு போயிட்டானா அதுக்கு நான் என்ன பண்றது? சார் இவன் பொய் சொல்றான் சார். இவன் தான் என் பணத்தை வச்சிருக்கான். அவனை முதல்ல செக் பண்ணுங்க சார். உன் பணம் யார்கிட்ட இருக்குன்னு செக் பண்றது என்னோட வேலை இல்ல. உன்கிட்ட டிக்கெட் இருந்தா காட்டு, இல்லனா கீழே இறங்குங்க. ப்ளீஸ் சார், என்ன நம்புங்க சார். நான் ஏமாத்துற பொண்ணு கிடையாது. இவன் வேணும்ட்டே இப்படி பண்ணிருக்கான். ஹலோ, உங்ககிட்ட தானே அவர் பணம் கொடுத்தாரு. விளையாடுறீங்களா? பணம் பாஸ் ஆகி வந்துட்டு இருந்தது, வழியில என் மூலமா இன்னொருத்தர் கிட்ட போச்சு. நானே எக்ஸாம்ல பாஸ் ஆக வழி இல்லாம பண்ணிட்டீங்களேன்னு இருக்கேன். என்ன போய் சொல்றீங்களா? மா, நீ முதல்ல கொஞ்சம் கீழே இறங்கு. என்ன நம்புங்க சார், நான் பணத்தை கொடுத்தேன் சார். அட இறங்குமா. என்னடி இது? நீயும் வாடி ப்ளீஸ். தள்ளுங்க. வாமா. பொறுக்கி ராஸ்கல், என்ன அசிங்கப்படுத்திட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இங்க என்னமா பேச்சு? இங்க பார்த்து பேசு. முதல்ல ஃபைன் அமௌண்ட் எடுத்து வை. சார் என்கிட்ட பணம் இல்ல சார். 500 ரூபாய் அவன்கிட்ட கொடுத்துட்டு காலி பரிசோட நிக்கிறேன். நீங்களே வேணா பாருங்க. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ ஸ்டேஷனுக்கு வா. ஸ்டேஷனுக்கா? ஆமாமா, மொபைல் கோர்ட் அடுத்த ஸ்டாப்ல இருக்கு. அங்க வந்து ஜட்ஜ் ஐயா கிட்ட சொல்லு. இல்லைனா ஃபைனை கட்டிட்டு கிளம்புற வழியை பாருங்க. யோ, அடுத்த பஸ் பாரியா? சரிங்க சார். ஏய் ஊர்மிளா, ப்ளீஸ் என்ன தப்பா நினைச்சுக்காதடி. உங்ககிட்ட இருக்கிற இன்னொரு 500 ரூபீஸ் கூட. போற மானம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டான், முழுசா போயிடும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடி. அப்ப அரியர் ஃபீஸ் கட்டுறதுக்கு? எங்க அவ பீஸ் ஆகி கிடக்குறா. இவ அரியருக்கு ஃபீஸ் கட்டுறாளா? குடுறி முதல்ல. இந்தாங்க சார். இந்தாமா போயா. டேய் அருண், உன் ஆல் டிக்கெட் நான் தொலைச்சதுக்கு நீ என்ன சக்கையா பழி வாங்கிட்டல. இருக்கட்டும், வச்சுக்கிற உன்னை. வச்சுக்கிறியா? அவனையா? ஹேய், கொன்னுட வேண்டி உன்னை. வா. வாங்க. பாத்து என்னாச்சு? பாத்து. அப்படியே இருங்க, கழட்டிடாதீங்க. மேடம் மேடம், சார் பக்கத்துல நானும் நிக்கிறேன் மேடம். போய் நில்லு. ஹே மேடி, என்னாச்சுன்னு கேக்குறேன்ல, எதுக்கு இந்த கலாட்டாலாம்? கொண்டாட கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிய கொண்டாடியே தீரணும் சார். இதெல்லாம் தள்ளி போடவே கூடாது சார். நீங்க பேசாம இருங்க. சாரோட சேர்த்து நான் 2 போட்டோ எடுத்து கொடுவா. ஓகே மேடம். ரெடி மேடம். காமி போன குடு. ஏய் மேடி, இங்க பாரு, என் தலைய வெடிச்சிரும் போல் இருக்கு. எதுக்கு இது? தயவு செஞ்சு சொல்ல. கங்க்ராச்சுலேஷன் சார். ஆல் இந்தியா லெவல்ல பெஸ்ட் செஃப்னு ஹோட்டல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா உங்களை செலக்ட் பண்ணிருக்காங்க. ஓ, இந்த வருஷம் அவார்ட் வாங்க நீங்க டெல்லி போறீங்க. டெல்லி? ஆமா சார். எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனாலும் நீங்க கிரேட் சார். சைலண்டா சந்தல இப்படி ஒரு ஹோட்டலை வச்சுக்கிட்டு நாடு மொத்தமும் கலக்கிட்டு இருக்கீங்க. இல்ல மேடி, என்னோட சக்சஸ்ங்கிறது என் ஸ்டாஃப்ஸோட டெடிகேஷன். உங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் இல்லாம இது எதுவுமே இல்ல. நாங்க என்ன சார் பண்ணோம்? இங்க வேலைக்கு வரும்போது சரியா சோறு கூட வடிக்க தெரியாம தான் வந்தேன். நீங்க தான் பார்த்து பார்த்து ஒவ்வொன்னா கத்து கொடுத்தீங்க. உண்மையிலேயே நீங்க பெரிய ஆள் சார். திரும்பவும் சொல்றேன், நான் பெரிய ஆள்லாம் இல்ல. ஒருத்தன் பெரிய ஆளா தெரியணும்னா அவனை 4 பேர் தூக்கி தோள்ல வச்சுக்கிட்டாதான் முடியும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? கிராமத்து திருவிழாவுக்கெல்லாம் போயிருக்கீங்களா எப்போச்சும்? நான் ரொம்ப சின்ன வயசா இருக்கிறப்போ என் அப்பா என்ன திருவிழாவுக்கெல்லாம் கூட்டு போவாரு. கூட்டத்துல என்னால எதையும் சரியா பார்க்க முடியாது. போற வரவங்க எல்லாம் இடிச்சிட்டு இருப்பாங்க. நான் அழ ஆரம்பிச்சிருவேன். உடனே என் அப்பா என்ன தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு திருவிழாவை காட்டுவாரு. அவர் அப்படி தோல்ல தூக்கி வச்சதுக்கு அப்புறம் தான் நான் திருவிழாவை கம்ப்ளீட்டா என்ஜாய் பண்ணுவேன். ஆனா எங்க அப்பாவால அது முடியாது. ஆஹா, உங்களோட சக்சஸுக்கு நாங்க தான் காரணம்ன்றீங்க, அப்படிதானே? இது நான் சொல்லவே வேண்டாம், இதான் நிஜம். எனிவேஸ், கங்க்ராச்சுலேஷன் சார். இன்னைக்கு காலை பொழுது விடிஞ்சதுல இருந்து எல்லாமே சக்சஸா நடந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரி எல்லா நாளும் இருந்துட்டா எப்படி இருக்கும்? எல்லாமே நல்லதா இருக்கும்.
முதல்ல இந்த மாலையை கட்டுங்க ப்ளீஸ். சரி சார். ஆ, ஏ, கழட்டு. வாங்க வாங்க. பாத்து. கிரேட் சார். நீங்க வேணும்னா பாருங்க, உங்க திறமைக்கு, உங்க சமையல்ல இருக்கிற ருசிக்கு நீங்க இன்னும் பெரிய ஆளா வர போறீங்க. உங்களுக்கு அவார்ட் எல்லாம் கிடைக்க போகுது. தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களை என்னால மறக்கவே முடியாது.